என்னுடைய பெயர் என்ன? முத்துமுனியப்பன். முத்துமுனியப்பன். முத்துமுனியப்பனுக்கு சாமி முத்துமுனியப்பா. சாமி கமன்ற சாமி. அப்படி உங்க பேர் மினியாப்பானாக இருந்தாலும் முனியப்பன் மனசாமே மனசாமே மினியாப்பா மினியாப்பா வேணாசாமே மனசாமே எடா வேணாப்பா ஆசி அடிச்சது இல்ல. அப்படி உங்க பெயர் முனியப்பனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? நான் யாரால் பிறக்கப்பட்டவன்? யாரால் பிறக்கப்பட்டீங்க? ஆஹா அந்த அரிகாசவனுக்கு
பிறந்த நீங்க எப்படிங்க பிறந்தீங்க? எப்படி பிறந்தீங்க? உங்க பேரு முனியப்பனாக இருந்தாலும் முனியப்ப சாமியை பெற்றாங்களே, நீ எப்படி பிறந்த? நானு அது ஏங்க கேக்குறீங்க? இல்ல சொல்லு. ஏன்டா தாயலே? எங்க அப்பன் சொன்னா நான் முறத்துல பிறந்தேன்னு. முறத்துலயா? முக்கியில கொண்டு வைப்பாங்களா முறத்துல? சாமி வரத்துல பிறந்தாங்க. ஓ, வரத்தினால். ஆமாங்க. உன் தாய்க்கும் தந்தைக்கும் ஆமா இருவருக்கும் பிறந்தவன் ஒரு ஆளுக்கு தான். அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான். அவங்க அம்மாவுக்கு மட்டுமா? அப்பனுக்கு இல்ல. டேய் சாமி, நான் அப்படி பிறந்தவன் இல்ல. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன். வரவெல்லாம் ஆணுக்கும் பிறந்தவன் கேக்குறீங்க சாமி? என்ன வாங்க, ஆணுக்கு ஆணுக்கு எப்படி பிறக்க முடியும்? ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி பிறக்க முடியும்? சிவபெருமானாகப்பட்டவர் கைலங்கிரி இருக்கும்போது கைலங்கிரியை தேடி பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் வரத்தை கேட்பதற்காக போய் கொண்டிருந்தான். அப்ப போனவர் சுவாமி பரமேஸ்வரா, படையெடுக்கக்கூடிய பரம கடவுளே, பரம்பொருளே, சாகாத வரம், வேகாத உடல், என்னை விட்டு போகாத செல்வம், இதை தர வேண்டும் சுவாமி. அப்படி என்று பத்மாசுரன் கேட்க, மனிதனாக பிறந்தால் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம். பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்குங்க. என்ன பொண்ணு? பிறப்பொன்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு. அதேதான் நானும் சொல்றேன். என்ன? பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்குங்க. அப்பொழுது அப்பேற்பட்ட வரத்தை உனக்கு தர முடியாது என்று ஈஸ்வரன் மறுத்தான். மறுத்த உடனே அப்ப பத்மாசுரன் சாமி அந்த வரத்தை தான் தர முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள். நான் யாரு தலைமையில கை வைக்கிறோம் அவர் தலையாகப்பட்டது பத்தி எறிய வேண்டும் என்று. ஆமா, திக்கன்று பத்தணும், திக்கன்று பத்தணும். அப்படி என்று வரத்தை கேட்டான். சரிங்க. அப்பொழுது ஈஸ்வரனாகப்பட்டவர் அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன் அப்படி என்று சொல்ல, சுவாமி நான் வரத்து உங்களிடத்தை கேட்டேன், அப்படியே தந்தனை மட்டும் சொன்னீங்க. வர இது பழிக்குதா பழிக்கலையோ இது எப்படி எனக்கு தெரியும்? நீங்க வரம் கொடுத்தீங்களா இல்லையா? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால இருப்பது நீயும் நானும் மட்டும்தான். உங்க தலைமையை நான் கை வைத்து பார்க்கிறேன் என்று ஈஸ்வரன் தலைமை இது கை வைக்க ஓடினான். அப்ப ஈஸ்வரனாகப்பட்ட உயிருக்கு பயந்து ஐவேளாங்காட்டிலே ஓடி விழுந்தான். ஆமா, கண்ணனாகப்பட்டவர் பார்த்தா பத்மாசுரன் கையால நம்ம ஈஸ்வரன் மைத்துனன் இறந்து விடுவார் போல் தெரிகிறது. அப்படி என்று ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து அந்த பத்மாசுரன் முன்பு நாட்டியம் ஆடினார். நாட்டியம்? ஆமா, பெண்ணாக ரூபத்தை மாற்றி நாட்டியம் ஆடும் பொழுது அந்த நாட்டியத்தில் மயங்கின அந்த பத்மாசுரன் அந்த பெண்ணின் மீது மோகம் கொள்ள கட்டி சேர்வதற்காக வந்தார். அப்ப மோகினியாகப்பட்டவள் சொன்னார், சுவாமி உங்களிடத்தில் கட்டி சேரலாம், ஆனா உங்க மீது துர்நாற்றம் அடிக்கிறது, குளித்து நீராடி வாருங்கள், இருவரும் ஒன்றாக சேர்ந்திருப்போம் அப்படி என்று சொல்ல, அப்பொழுது பத்மாசுரன் ஓடினான், தேடினான் தண்ணியை தேடி. அப்ப எங்கேயுமே தண்ணி இல்லாதபடி செய்தார். யாரு? கண்ணன். செய்த உடனே பெண்ணே எங்கு தேடியும் தண்ணி கிடைக்கவில்லை. அதனால நான் என்ன செய்வது? வேலையை முடிச்சுக்கிறேன், அப்புறம் போய் தண்ணி ஊத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அப்படி சொன்ன உடனே சுவாமி பாருங்க மாட்டு குழாம்பு, அந்த மாட்டு குழாம்புல கையளவு தண்ணி, யாரு தொட்ட பாவம் நீரை தொட்டா போகும் என்று பழமொழி. அந்த நீரை தொட்டு உங்க தலைமையில வைத்துக்காங்க அப்படின்னு சொல்ல, வாங்கி வரத்தை மறந்த அந்த பத்மாசுரன் அந்த நீரை தொட்டு அவன் தலைமீது கை வைத்தான். கை வைத்த உடனே திக்கென்று பத்தி எறிந்தான் பத்மாசுரன். ஆமா, சரிங்க. அப்படி பத்தி எறிந்த உடனே ஆமா கண்ணனாகப்பட்டவர் மைத்துனாகப்பட்ட பரமேஸ்வரனை அழைத்தார். அப்பொழுது மைத்துனா பத்மாசுரன் என்னை கொள்வேன் என்று துரத்தி வந்தான், அவனை எப்படி கொன்ன அப்படின்னு கேட்க, பெண்ணாக ரூபத்தை மாற்றி மோகினியாக ரூபத்தை மாற்றி அவனை மடித்து விட்டேனப்பா, கவலை வேண்டாம், கைலங்கிரி செல்லு அப்படின்னு சொல்ல, மோகினி அவதாரம் எடுத்துன்னு சொன்னீங்க, அந்த அவதாரத்தை எடு, நான் பார்க்கணும் அப்படி என்று ஈஸ்வரனாகப்பட்டவர் சொன்னவுடனே மோகினியாக அவதரித்து அவர் முன்னே தோன்றினாராம். அப்ப பரமேஸ்வரனுக்கு மோகம் உண்டாகி அப்பொழுதே கட்டி சேர்ந்தார்
கண்ணனை சரிங்க கட்டி சேரும் பொழுது டேய் சாமி அந்த ஐவேளா காட்டிலே முன்ன பிறந்தவன் முத்தமணியப்பன் முந்தை பிறந்தவர் ஆமா சரி சாமி அப்படி பிறந்து அன்று என்னை விட்டு விட்டு போனார்கள் இந்த ஐவேளா காட்டிலே அன்று போனவர்கள் இன்னும் என்னை தேடி வரவில்லை வரல ஆமா இருந்தாலும் இன்று ஏதோ ஒரு சத்தம் ஆபத்து அபயம் முனியப்பா என்னை காப்பாற்ற வேண்டும் முனியப்பா ஏதோ ஒரு குரல் ஆமா சாமி அது அபயம் வேண்டி யார் இது இன்னார வேளையிலே என்னை அழைக்கிறார்கள் முனியப்பா இன்னார வேளையிலே ஆபத்து முனியப்பா எப்படி வரானா எப்பறம் வரான் பம்பகாரன் சொல்லுவாங்களே என்னை யார் அழைக்கிறது கூக்குரல் சத்தமிட்டு அழைக்கிறார்களே தூரத்துல நாய் தான் ஒண்ணு குலைக்குது கண்ணு மகனே முனியப்பா கேக்குது அதான் கேக்குதா என்னது நாய் குலைக்கிறது தாயே குரங்கு முடிச்சா நாய் தெரியுது உனக்கு பொடி கொதிச்சு எல்லாரும் தெரிய மாட்டேங்குதுங்க என் மகனே முனியப்பா என் மகனே முனியப்பா
அப்பா கண்ணே மகனே ஆயா புடியப்பா ஆளுகால எச்சா இருக்கணும் ஆமா வருது கோவம் வருது கோவத்தை பொறுத்து பண்ணல துடிக்குது மகனே முனியப்பா யார் நீங்க உன்னை பெற்று வந்து சொல்லுங்க என்னன்னு அப்படி ஆனா யார் நீ அப்படி நாங்கெல்லாம் யாரோ எவரோ என்று எங்கள் மீது கோபம் கொள்ள வேண்டாம் நாங்க யார் தெரியுமா அரே கண்ணாட மானோலக கேமரா தேவூர்காரங்க இங்க நாத்துக்கு வந்தீங்க குடைநக்கர வேலையா யாரடா கேக்குற யாரடா கேக்குற ஆக்குவேன் தாக்குவேன் போக்குவேன் ஓக்குவேன் கொண்டு வீட்டுக்கு போ எதுக்கு அட எடுத்து சொல்லு இருமா அப்படி பறக்காத பறன்னு எனக்கு எப்படி இருக்குது அப்படியே உனக்கு இருக்கும் ஏய் அடே முடியப்பா நாங்கெல்லாம் மானவாய தேவர்கள் உங்கள் பேர் ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு அதான் ஏமன வைக்கிறீங்களா உலகத்தாய் பார்வதி கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி என்ன 3 பேர் தான் இருக்கீங்க அதான் வராங்க மீதெல்லாம் ஜாமீன் எடுக்க மாட்டாங்க கை மாறி கையெழுத்து போட்டு கூட்டுவாங்க எல்லாத்தையும் கை மாறி நீ யாரு கை மாறி போச்சா பாருங்க ஓ பொண்டாட்டி அவன் பெருமா கூடயே வரான் ஏய் அது கைய 2 பேர் அம்மா ஒரு தாய் பிரியாத மகன் தாய்பி இல்ல தாய் பிரியாத மகன் காது மத்துவ மகன் நாய்பி மகன் தான் பிரம்மா என்ன அவங்க எல்லாம் என் மகன் ஒரே ஈட்டாக்குறாங்க நீங்க 2 பேர் இப்படி இழைச்சு போயிருக்கீங்க இவங்க வாங்கல வரவே அப்படித்தான் இது மச்சான் சித்து வளர்க்கோங்க நான் தான் சந்திரன் ஓ சந்திரன் வானுலகத்தி சந்திரன் ஆமா அங்க நிக்கிறது யாரு பாம்பாட்டி நான் ஒப்போம் வந்திருக்க ஒரு வாரமா என்ன ஒப்போம் கண்ணை வெளியப்பா நான் தான் ஒப்போம் என்ன எப்பம் நீங்க உப்பன் என்ன வச்சிருக்கிற துப்பு இது அப்பன் அப்பன் அங்க பாரு என்னமோ அடைக்குது அப்பன் 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 என்ன ஐயா அப்பன் உனக்கு தான் இந்த காட்டு பேசுது பத்தியா இல்லையா எப்பம் இன்னும் ஒண்ணு அப்பன் அப்பன் பாவம் என் தந்தையா உனக்கு இதாக வேண்டும் அப்பனா தேவர்களே
என்னை பிறக்க வைத்தவர்களே உங்கள் பாதத்தை இந்த முனியப்பன் பணிந்து ஆகட்டும். இருந்தாலும் ஆபத்து அமையும் என்று என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம்? யாரால் ஆபத்து? ஆனா அனகாசுரன் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் ஆதி சத்தியாகமத்தோடு பிறக்க வைத்து விட்டார். ஆமா, எதற்காக? எங்களை அனைவற்ற பேரையை அடித்து கொண்டு வந்து பாயத்தில் போடுவதற்காக. மணியப்பா, சக்திக்கும் சிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்களுக்கு இருவருக்கும் சண்டை. நான் பெரிதா, நீ பெரிதா, அப்படி என்று உங்களுக்குள்ள ஆண் பெரிதா என்று எனக்கும் உங்க அப்பனுக்கும் சண்டை வாக்குவாதம் வந்தது. சரி, நானே பெரியவன் என்றேன். சக்தி உன்னை பெற்றவள் நான் என்றால் அங்கார கோபத்தை கொண்டேன், அளித்தேன் சாபம். பூலோகம் சென்று ஓராண்டு காலம் என்னை விட்டு விரிந்து வன காளியமாக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். சரி, அதுல வந்து அதுக்கு அவனுக்கு சொல்லுவான். என்ன நடந்தது? வனத்துக்கு போனேன். தேவர் யாருமே இந்த தட்டி கேட்கவில்லை. அதனால ஆங்கார கோபத்தினால என்னுடைய அம்சையில 2 அரக்கரை பிறக்க வைத்தேன். அவங்களால என்ன எடுக்க வந்தது? அவங்களால தேவரிடத்துல சென்று தேவரிடத்துல பணிந்து பாதத்தை பணிச்சு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆச்சு. இல்லைன்னா அடிச்சு உதச்சு சித்திரவாசமைன்னு சொல்லி என்னுடைய கட்டளை. சரி, அதுக்கப்புறம் இங்க கேளு. ஆனா எல்லா தேவரையும் வந்து அடித்தார்கள், உதைத்தார்கள், சிறைபிடித்தார்கள். ஆனா அதோடு மட்டும் இல்ல, அவர்களை யாராலும் கொல்ல முடியாத வரத்தை கொடுத்தாங்க. எப்படி வரம் கொடுத்த? எந்த ஒரு பெண்களுடைய நோனி வழியா பிறக்கக்கூடிய ஆடவனால அவருக்கு அழிவில்லை. ஆணுக்கும் எவன் ஒருவன் பிறக்க அவனால் மட்டுமே அழிவு என்று ஆதிசக்தி வரத்தை கொடுத்துட்டான். ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்றால் முந்தி பிறந்தவன் நீ அல்லவா, முத்து முனியப்பன் நீ அல்லவா, அதனால் உன்னை நாங்கள் இன்றைக்கு உன்னாலே அசுரன் வடிய வேண்டும். போய் வருகிறேன். தேவரை கிடைக்க நீங்க வேண்டும். வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டி வீர நடமாட்டு வருவேன். சரி, போய் வாருங்கள். ஆகட்டும். போய் வந்தா என்ன? வா, போய் வா, போய் வருகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கொடுக்கிறேன். சிவகாசிக்கு போலாம். எதுக்கு? ஆமா, ஏய் வைத்தியரி, ஜெயிச்சுட்டு வருவானுல. போய் வா, போய் வா. போய் வா.